காவேரி, கங்கா, பாட்டி, சாரதா எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. அப்ப சாரதா கேட்குறாங்க, "ஆமா, திடீர்னு எப்படி இந்த பசுபதி வந்தான்? அவன் பத்திரத்த குடுத்தான். ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. "அம்மா, நான் உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்லணும்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சொல்லுடி, என்ன சொல்லணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாரும்மா, அந்த பசுபதி இருக்கான்ல, அவன் ஒண்ணும் பத்திரத்த கொண்டு வந்து இங்க குடுக்கல. இது எல்லாத்துக்குமே காரணமே விஜய் தான்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்டோனே அவங்க அம்மா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "ஏய், என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம்மா, விஜய், மாமா, நிவின் 3 பேருமே சேர்ந்து கடத்தி வச்சிருக்காங்க அந்த ராகவ. அதனால தான் இவன் பத்திரத்த கொண்டு வந்து இங்க குடுத்தான்." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே பார்க்குறாங்க. "என்ன என்ன சொல்ற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம்மா, இல்லைன்னா இவன் வந்து பத்திரத்த குடுத்துட்டு போவானா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போறாங்க. அவங்க வீட்டுக்காரோட ஃபோட்டோவ பார்த்துட்டு அப்படியே கையெடுத்து கும்பிடுறாங்க. "இங்க பாருங்க, அவன் நம்ம வீட்டு பத்திரத்த வாங்கிட்டு போனான். அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்சது. எங்கள ஏமாத்திட்டான். ஆனா கடைசியில ஒரே நாள்லயே அந்த பத்திரத்த கொண்டு வந்து குடுத்துட்டான். இது எல்லாத்துக்குமே காரணமே மாப்பிள தான்." அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அப்படியே பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே கோவமா வருது கங்காவுக்கு. சுற்றி சுற்றி வராங்க. வந்த உடனே காவேரி எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. இந்த அப்பளம் எவ்வளோ குடுக்கணும், எத்தனை பேருக்கு குடுக்கணும், எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிட்டுருக்காங்க. அப்படியே கங்கா வந்து நின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்படியே காவேரி திரும்பி பார்க்குறாங்க. "என்னக்கா இங்கே நின்னுட்டுருக்க நீ?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன்." "ஆமா, எங்க மாமா? என்னதான் நடக்குது? உனக்கு கொஞ்சமாவது இருக்கா ஏதாவது மனசுல?" அப்படின்னு கேட்குறாங்க. "அக்கா, எனக்கு வேலை இருக்கு. நாளைக்கு நெறைய டெலிவரி இருக்கு. அப்பளம்லாம் குடுக்கணும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்கேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஆமா, உனக்கு அப்பளம் அவ்ளோ முக்கியமா? எவ்ளோ பெரிய விஷயம் நடந்துட்டுருக்கு. நீ என்ன சாதாரணமா வேலை பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே உள்ள வராங்க. வந்து கத்துறாங்க. "இங்க பாரு, மாமா ரொம்ப பாவம். எதுக்காக விஜய் கூட்டிட்டு போனாரு? எதுக்கு தப்பு தப்பா பண்ணிட்டுருக்கீங்க? ஏதாவது ஆனா நான் என்ன பண்ணுவேன்? என் வயித்துல நான் குழந்தைய வச்சுட்டுருக்கேன். நான் இப்ப சந்தோஷமா இருக்கணும். ஆனா நான் சந்தோஷமா இல்ல. எல்லாத்துக்குமே காரணமே நீ தான்." அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா, நீ ஏன்க்கா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்க? இங்க பாரு பாப்பா, நான் சித்தி எந்த தொல்லையும் குடுக்கல. அம்மாவா தான் இப்படி பேசிட்டுருக்காங்க. சரியா? இங்க பாரு, அப்பா கண்டிப்பா வந்துருவாரு. ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அப்படியே கோவமா வருது கங்காக்கு. உடனே காவேரியோட வயித்துல அப்படியே அப்படியே பார்த்து பேசுறாங்க. "இங்க பாரு, நான் பெரியம்மா பேசுறேன். நீ வெளிய வரதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா உங்க அம்மா, அப்பா 2 பேரும் இருக்காங்களே, அவங்க ரொம்ப 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 எங்கள கஷ்டப்படுத்துறாங்க. பண்றது எல்லாமே வில்லத்தனம். அவ்ளோ வில்லத்தனம் பண்ணிட்டுருக்காங்க. நீ வெளிய வா பாப்பா. நான் நடந்த எல்லாத்தையுமே உனக்கு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "அக்கா, என்னக்கா பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்ருக்காங்க. "உன்கிட்ட நான் பேசவே இல்லடி. நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அங்கேருந்து அப்படியே போறாங்க. காவேரி டென்ஷனா இருக்காங்க. எதுக்காக அக்கா இப்படி பண்ணிட்டுருக்காங்க? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க. 3 பேருமே சேர்ந்து கார் பார்க்கிங்ல இருக்காங்க. அங்க விஜய் இருக்காரு, நிவின் இருக்காரு, குமரன் 3 பேருமே ஒரு கார்ல அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க. பசுபதிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. "இங்க பாரு, நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புறேன். நீ அங்க வா. நான் உன் பையன உன்கிட்ட குடுத்துர்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சொல்லு, எந்த இடம்? சொல்லு சொல்லு." அப்படின்னு பசுபதி சொல்றாரு. சொல்லிட்டு சொன்ன இடத்துக்கு ஓடி வராரு. வந்து எல்லா கார்லயும் போய் தேடுறாரு. "ராகவ் எங்க இருக்க? ராகவ் எங்க இருக்க? ராகவ் எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கார்லயுமே தேடிட்டுருக்காரு. ஓடி போய் தேடுறாரு. தேடும்போது அப்படியே கீழ விழுறாரு. கால் அடிபடுது. அப்படியே பேண்ட்டெல்லாம் கிழிஞ்சு ரத்தம்லாம் வருது. "ராகவ், உன்ன ஏதாவது செஞ்சுட்டானுங்களா? எங்கேயாவது போயிட்டியா? எங்க ராகவ் இருக்க? எங்க ராகவ் இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா இருக்கிற எல்லா காரையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இதை எல்லாமே விஜய், நிவின், குமரன் 3 பேருமே பார்த்துட்ருக்காங்க. பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. எல்லாரையும் அழ வச்சு பார்க்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனா, இவன் அழறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு." அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஓடி ஓடி போய் தேடுறாரு. "ஐயோ! எங்க இருக்கான்? எங்க இருக்கா? ராகவ் எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காரு. பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பயங்கர திமிரு பிடிச்சவன். இவன்லாம் இப்படி தான் அனுபவிக்கணும். "சரி, நீ ஃபோன குடு. நான் ராகவ் மாதிரி பேசுறேன்." அப்படின்னு குமரன் சொல்றாரு. "ஐய்யய்யோ! ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் தேடட்டும். ஃபுல்லா தேடட்டும். தேடிட்ட உடனேயே நமக்கு ஃபோன் பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அதே மாதிரி ஃபோன் பண்றாரு பசுபதி. விஜய் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "என்ன, உன் பையன கார் பார்க்கிங்கில ரொம்ப ஆர்வமா தேடுறா போல இருக்கு. எல்லா டிக்கியும் திறந்து திறந்து தேடிட்டுருக்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, அப்படியே கீழ விழுந்து பேண்ட்டெல்லாம் கிழிஞ்சு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு உன் பையன தேடிட்டுருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "இங்க பாருடா டேய், என் பையன் எங்க இருக்கான்? ஒழுங்கா சொல்லிடு. இல்ல உங்கள என்ன பண்ணுவேன்னே தெரியாது." அப்படின்னு பசுபதி சொல்றாரு.
இங்கே பார் திரும்பி பார் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கட்டி போட்டிருக்காங்க. கட்டி போட்டு அப்படியே ராகவ் கீழே இருக்காரு. 3 பேரும் முன்னாடி நிற்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே பசுபதி வெறி பிடிச்ச மாதிரி ஓடி வராரு. ஓடி வந்தோடனே அப்படியே விஜய் அப்படியே தடுக்கிறாரு. தடுத்துட்டு சொல்கிறாரு, அப்படியே அடிக்க வரா மாதிரி பண்ணுறாரு. என்ன என்னன்னு கேட்குறேன். இங்கே பார் இங்கே தான் இருக்கான் உன் பையன். டேய் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. இங்கே பாரு கண்ணா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ சரியா, உன் பையன் அங்கே தான் இருக்கான், போய் பிடிச்சிக்கோ போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பசுபதி போகிறார். ராகவ் ராகவ் எழுந்து ராகவ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாயில் இருக்க அந்த ஸ்டிக்கர் எல்லாம் எடுக்கிறாரு. கை எல்லாமே கழட்டாரு. எழுந்துரு. ஆனால் ராகவால் எழுந்துக்கவே முடியல. இங்கே பாரு பசு, நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. இதுக்கும் மேலே காவேரி அவங்க வீட்டு பிரச்சனைக்கு ஏதாவது போனால் போதுன்னு இவரை விட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோ, உன் பையனை உண்மையாக ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே பசுபதிக்கு கோவம் வருது. டேய் என் வீட்டு ரத்தம் தான்டா நீ, எதுக்குடா ராகவ கடத்தின அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட கேட்குறாரு. ஓ உனக்கு இப்போ தான் தெரியுதா நான் உன் ரத்தன்னு? என்னை நீ கடத்தி வச்ச கொடுமைப்படுத்தினியே அப்போல்லாம் உனக்கு தெரியலையா நான் உன் ரத்தன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே ராகவ் நடக்கவே முடியல. என்ன ராகவ் முடியலையா? அழாதடா டேய், என் பையனாக இருந்துட்டு நீ அழாதடா, உன் கண்ணுலேருந்து தண்ணி வரக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அப்படியே ராகவ் அப்படியே தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. திரும்பி விஜயே பார்க்குறாரு. விஜய், குமரன், நிவின் 3 பேருமே அங்கே தான் இருக்காங்க. ஒரு வழியாக அந்த ராகவை அனுப்பி வச்சிட்டோம். ஆனால் அவன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவான் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. ஆமாம் அவனுக்கு அதானே வேலை. யாரை என்ன பண்ணலாம், அதுவும் முக்கியமாக நம்மளை என்ன பண்ணலான்னு தான் யோசிப்பான். அதெல்லாம் பார்த்துக்கலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு பசுபதி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. அப்பா என்னால் உட்கார முடியலப்பா, ரொம்ப முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு. அடித்தானுங்களா அவனுங்க 3 பேர் சேர்ந்து ஒன்று அடித்தானுங்களா அப்படின்னு பசுபதி கேட்குறாரு. இல்லைப்பா அடிக்கலாம் இல்லைப்பா, ஆனால் எனக்கு கட்டி போட்டது இது எல்லாமே ரொம்ப வலிக்குதுப்பா, ஆனால் 2 அடி அடித்தாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு, ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கர கோவமாக போகிறாரு. 3 பேருமே சேர்ந்து வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க காவேரி, என்ன அவர் ஏதாவது பண்ணாரா, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றுமே நடக்கலை. நாங்கள் ராகவை அவங்ககிட்டயே விட்டுட்டோம், அவன் கூட்டிகிட்டு போயிட்டான். சரியா, பத்திரம் வந்துருச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை தம்பி, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட நம்ம நேராக மோத முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணால் மட்டும்தான் பத்திரத்தை வாங்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் பத்திரத்தை வாங்கினேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என் வீட்டுக்கார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து அது. அந்த வீடு தான் எங்களுக்கு எல்லாமே அவர் ஞாபகமாக இருக்கிறது. அந்த வீட்டு ஞாபகமாகவே எனக்கு இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானும் உங்கள் பையன்தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியே கங்காவுக்கு கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க குமரன் அங்கேருந்து.